இல்ல இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு கொலாப்ஸ் ஆயி இறந்து போறது. இல்ல கல்யாணத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு கொலாப்ஸ் ஆயி இறந்து போறது. கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது, அவங்க யங் ஏஜ்ல இருப்பாங்க. 20லேருந்து 30 வயசுக்குள்ள, இல்ல 30லேருந்து 40 வயசுக்குள்ள எனர்ஜெட்டிக்கா, ஃபிட்டாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. சுகரோ, பிரஷரோ, கொலஸ்ட்ராலோ, இல்ல இதுக்கு முன்னால ஹார்ட் அட்டாக்கோ அந்த மாரி எதுவுமே வந்திருக்காது. இந்த மாரி யங் ஃபிட் பீப்பிள் திடீர்னு கொலாப்ஸ் ஆயி இறக்கறது சமீப காலத்துல ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுவரை கண்டறியப்படாத இதய கோளாறு தான் இதற்கு முக்கிய காரணம். அதாவது அவங்களுக்கு மரபணு ரீதியாவே ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபதி, அதாவது இதய தசை தடிப்பு நோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த இருக்கிறவங்களுக்கு இதய சுவர்கள் தடிமனா இருக்கும், பெருசா இருக்கும். பட் இதயத்தோட வேலை செய்யும் கெப்பாசிட்டி, உந்து சக்தி, பம்பிங் திறன் கம்மியா இருக்கும். ஸோ அவங்க நார்மலா இயங்கும் போது, ஆஃபீஸ் போகும்போது, வரும்போது, பஸ்ல போகும்போது, அவங்களோட ரொட்டீன் வேலை செய்யும் போது அவங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால அதோட அறிகுறி எதுவும் தெரியாது. பட் அப்படி இருக்கிறவங்க திடீர்னு போய் ஜிம்ல ஓவரா ஒர்க் அவுட் பண்ணாலோ, திடீர்னு இதுவரைக்கும் டான்ஸே ஆடாம கல்யாணங்கள்ல ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் நண்பர்களோட சேர்ந்து உற்சாக மிகுதியில டான்ஸ் ஆனாலோ, அப்போ அந்த இதயத்தோட உந்து சக்தி ரொம்ப குறையறனால, அதனால தேவையான அளவு பிளட் பம்ப் பண்ண முடியாது. ஸோ அது பம்ப் பண்ண முடியாதங்காட்டி, அந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாதங்காட்டி, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைந்து, முதல்ல அவங்களுக்கு லேசான ஒரு நெஞ்சுல வலி இல்ல அடைப்பு மாரி வரும். அதுக்கப்புறம் சின்ன வேலை செஞ்சாலே ஒரு மூச்சு விடுறதுல ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்ன்னு சொல்லுவாங்க. மூச்சு விட சிரமம் வரும். அப்புறம் லேசான தலை சுத்தல் வரும். அப்புறம் ஒரு மயக்கம் வரும். இதெல்லாம் அறிகுறி. இந்த அறிகுறி வரணுன்னயே அவங்க தொடர்ந்து எக்ஸர்சைஸ் செய்யறதுலயோ, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுலயோ, டான்ஸ் ஆடுறதையோ நிறுத்திர்றாங்க. அப்படி இல்லாம இந்த எச்சரிக்கை வந்தும் அவங்க தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டோ, எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டோ இருந்தா என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்ட்னால அந்த அதிகப்படியான வேலை பளுவை சமாளிக்க முடியாம, அவங்க திடீர்னு கொலாப்ஸ் ஆகி இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம எக்ஸர்சைஸ் செய்யறதுக்கு முன்னாடியோ, ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்ல அதிகப்படியான உழைப்பு மராத்தான் ஓடுறதுக்கு முன்னாடியோ, நம்ம இசிஜி, எக்கோ, டிஎம்டி இல்ல ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் புரோட்டீன் போன்ற தேவைப்படும் டெஸ்ட்டுகளை எடுத்துட்டு, நம்ம ஹார்ட் நல்லா இருக்குதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மாரி பயிற்சிகள்ல ஈடுபட்டா, இந்த மாரி திடீர் இறப்புகளை தவிர்க்க முடியும்.